அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க பாடம் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரிஅத்து மல் காரிஅஹ் வமா அதுராக மல் காரிஅஹ் யௌம யகுனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ் வதகூனுல் ஜிபாலு கல் யஹ்னில் மன்ஃபூஷ் ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியஹ் வஅம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா வமா அதுராக மா ஹியா நாருன் ஹாமியா. அல் காரிஅஹ் தன் அமளியினால் இதயங்களை தட்டக்கூடியது. மல் காரிஅஹ் தட்டக்கூடியது என்றால் என்ன? வமா அதுராக மல் காரிஅஹ் நபியே தட்டக்கூடியது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ் அந்நாளில் மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போல் ஆகிவிடுவார். வதகூனுல் ஜிபாலு கல் யஹ்னில் மன்ஃபூஷ் இன்னும் மலைகள் கொட்டப்பட்டு சாயம் ஏற்பட்ட பஞ்சை போல் ஆகிவிடும். ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஆகவே எவருடைய நன்மையின் எடை கனத்ததோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியஹ் அவர் திருப்தி உள்ள வாழ்க்கையில் சுகமாக வாழ்ந்து கொண்டு இருப்பார். வஅம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு வஅம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு மேலும் எவருடைய நன்மையின் இடை இலேசாகி பாவ எடை கனத்துவிட்டதோ ஃபஉம்முஹு ஹாவியா அவர் தங்குமிடம் ஹாவியா தான். வமா அதுராக மா ஹியா அந்த ஹாவியாவானது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? நாருன் ஹாமியா அதுதான் கடுமையாக சூடேற்றப்பட்ட நரக நெருப்பாகும். அல்லாஹ் அச்சமுட்டி எச்சரித்து கொண்டே இருக்கிறான். இந்த குர்ஆனில் படிப்பினை இருக்குது. நம்ம தர்ஜமாவோட ஓதும்போது நம்மளுக்கு பயம் வரும், இறையச்சம் வரும், ஈமான் அதிகரிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஓதுங்க, மனப்பாடம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்மையில நீங்களும் கூட்டாயிக்குவோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.